நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 4 கடைசி பகுதி. சாம்ஸ் சாப்டர் 91 verse 4 லாஸ்ட் பார்ட். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த சங்கீதம் 91 மோசேயால எழுதப்பட்டதாக இருக்கு. இந்த சங்கீதத்துல தேவன் நம்மோடு இருக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்புங்கிறத மோசே குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு காண்பித்த வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்தை குறித்து மோசே இந்த சங்கீதத்துல சொல்லிய வார்த்தைகளையே நாம இன்றைக்கான வேத பகுதியா பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகவும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்தியமானது தேவனுடைய தன்மையா இருக்குங்கிறத மோசே நன்றாகவே உணர்ந்திருக்கிறாரு. எதனாலனா தேவன் தாமே அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது தான் சத்தியமுள்ள தேவன் என்பதை அவருக்கு விளம்பி இருக்கிறாரு. இதை நாம யாத்ராகமம் 34 அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் சொல்லியிருக்காரு. அப்படியாக கர்த்தர் தம்மை சத்தியமுள்ள தேவன் என்பதை அவருக்கு முன்பாக விளம்பி இருக்கிறத இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது. அப்படி இந்த வசனத்துல கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அதே போல மோசேயும் கர்த்தரை பத்தி உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லும் போது அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன்னு சொல்றாரு. அப்படி தேவனுடைய தன்மையானது சத்தியத்துவம் நிறைந்ததாக இருக்குங்கிறத இவர் தெளிவாக இங்க குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் என்பதை மோசே நல்லா அறிந்து வைத்திருக்கிறாரு. அதனால்தான் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும்னு சொல்றாரு. இங்க சொல்லப்பட்டிருக்க பரிசையும் கேடகம்னா என்னன்னா ஆங்கிலத்துல ராம்பர்ட் அண்ட் ஷீல்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராம்பர்ட்னு சொல்லப்படும் போது ஒரு நகரத்தை சுற்றிலும் எழுப்பப்பட்ட பாதுகாப்பின் மதில் சுவராக இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு சுத்தி இருக்கிற ப்ரொடெக்டிங் வால்ஸா இருக்கு. அதே போல கேடகம் ஷீல்டுன்னு சொல்லப்படும் போது போர்க்களத்துல ஒருத்தர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தமக்கு முன்பாக பிரயோகப்படுத்துற ஒரு ஆயுதமா இருக்கு. அதை அவங்க தனக்கு முன்னாடி பிரயோகப்படுத்தி எதுவும் அவங்கள அட்டாக் பண்ணாதபடி பாதுகாத்து கொள்வாங்க. அப்படியாக சத்தியம் ஒருவருடைய வாழ்வுல பரிசையும் கேடகமா இருக்குங்கிறத மோசே சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்துல அவர் சத்தியத்தை பரிசையும் கேடகம்னு சொல்லி ஒரு ஒப்பனையாகவே காண்பிக்கிறாரு. அதாவது அது ஒரு பிசிக்கல் ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஆனா இந்த சத்தியமானது எப்படியான பரிசையும் கேடகமா இருக்குன்னா பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்கிற பரிசையும் கேடகமா இருக்கு. நம்மை பரிசுத்தத்திற்குள்ளாக காத்து கொள்கிற அரணாக இருக்கு. அப்படியாக இந்த வார்த்தைகள் எழுதின மோசையுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் 40 வருஷம் பார்வோன் குமாரத்தியால வளர்க்கப்பட்டு செல்வ செழிப்புல இருக்கிறவராக இருக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மக்கள் இன்னார்னு அறிந்து அவங்களுடைய கடினத்தின் நிமித்தம் கோபத்துல ஒரு கொலை செய்கிறவரா இருக்காரு. அது வெளியரங்கம் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்து அங்கிருந்து தப்பியோடி மீதியானியர்களோட அங்க 40 வருஷ காலம் சஞ்சரிக்கிறாரு. இப்படி எல்லாம் இருந்தவர் சத்தியமுள்ள தேவன் அவருக்கு இடைப்பட்ட பின்பு அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட பின்பு அவருக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றங்கள் ஏற்படுது. அதற்கு பிற்பாடு இருக்கிற மோசைய நம்மால பிரித்து பார்க்க முடியுது இல்லையா? பாவத்திற்கு உட்படாதவரா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற வழியில செல்கிறவரா, தேவனால உண்மையுள்ளவன்ற நற்சாட்சி பெற்றவராக இருக்கிறாரு. அப்படியான ஒரு மாற்றம் சத்திய தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்த பிற்பாடே வந்திருக்கு. மோசே மாத்திரம் இல்ல, வேதாகமத்துல நாம எந்த நபர்களை எடுத்துட்டோம்னாலும் சத்தியத்தை கைப்பற்றிக் கொள்கிறவர்களும் சத்திய தேவனை பின்பற்றுகிறவர்களும் எப்படியாக இருந்திருக்காங்க? பாவத்திலிருந்து தன்னை காத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிற மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமாக பவுலடியார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷனா இல்லாத போதும் அவருடைய சத்திய வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் தன்னை பாவத்துக்கு விலக்கி காத்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில சத்தியமானது பரிசையும் கேடகமாக அவரை காத்து கொண்டது. அந்தபடியாக அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையை
நிதானித்து பார்த்தோமே ஆனால் சத்தியத்தை நாம அறிந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றங்கள் உண்டாயிருக்கு. உண்மையாவே இந்த சத்திய வசனங்களை தியானித்து அதை அனுதினமும் நோக்கி பார்த்த பிற்பாடு ஒருத்தருடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கும். அவங்க தன்னை பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வாங்க. அவங்க வாழ்க்கையில உண்டாகிற பிசிக்கல் ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாத்த காட்டிலும் அவங்கள ஆவிக்குரிய வகையில பாதுகாத்து கொள்கிற அரணாக, கோட்டையாக, கேடகமாக இந்த சத்தியம் இருக்கு இல்லையா? அப்படி இருப்பதனாலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லுது. அந்தபடியான சத்தியத்தை மெய்யாகவே உணர்ந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பரிசையும் கேடகமாகவும் இருக்கும். நேற்றைக்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த சத்தியமானது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 13:31 வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்றாரு. அப்படியாக சத்தியமானது என்றைக்கும் ஒழிந்து போகாம நிலைநிற்கக்கூடியதாக இருக்கு, மாறாத உண்மைத்துவம் கொண்டதாக இருக்கு. அந்த சத்தியத்தை நாம பின்பற்றினவர்களாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை காத்து கொள்ளும் அரணாக, கேடகமாக, நம்மை எல்லா விதத்திலும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கும். அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம பின்பற்றி தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளேயும் பிரசன்னத்துக்குள்ளேயும் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அனுதினமும் இந்த சத்தியத்தை பின்பற்றி அதையே பரிசையும் கேடகமாக கொண்டிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறதுங்கிறத எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ருசித்து பார்க்கும் வண்ணமாக உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல்ல இருந்து எங்களுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கு தகப்பனே. எங்களை நாங்க பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்கிற உணர்வுள்ள இருதயத்தை பெற்றிருக்கிறோம் ராஜா. அப்படியாக சத்தியமானது எங்களுக்கு நல்ல அரணாக, கோட்டையாக, கேடகமாக மாறி இருக்கிறதுங்கிறத இந்த வார்த்தைகளும் எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கு தகப்பனே. அப்படி சத்தியத்திலிருந்து ஒரு நாளும் விலகாதவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.